செய்தியாளரின் முதல் கேள்வியை தொடர்ந்து டென்ஷனுடன் செய்தியாளர் சந்திப்பிலிருந்து வேகமாக செங்கோட்டையன் எழுந்து சென்றார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். செங்கோட்டையனை பொறுத்தவரை தன்னுடைய கருத்துக்களை கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அடுத்தடுத்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதன் பிறகு செய்தியாளர்கள் அவரை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருந்தார்கள். ஏனென்றால் செங்கோட்டையன் கூறியிருந்த அந்த குற்றச்சாட்டுகளிலே பல்வேறு முரண்பாடுகள் இருந்தன. கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு சிலரை எஸ்டிஎஸ் உள்ளிட்டவர்களை குறிப்பிட்டு செங்கோட்டையன் கூறியிருந்ததில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தன. ஓ பன்னீர்செல்வமும் கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் ஒரே மாதிரிதான் செயல்பட்டார்களா என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் செங்கோட்டையன் அந்த கேள்விகளை சந்திப்பதற்கு விருப்பப்படாமல் உடனடியாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். தொடர்ந்து செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைத்தார்கள். ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. அதிமுக அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருந்தது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்க முற்பட்ட நிலையில்தான் கோபமாக அந்த இடத்திலிருந்து செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றதை பார்க்க முடிந்தது. வழக்கமாக செங்கோட்டையனை பொறுத்தவரை செய்தியாளர் சந்திப்பில் எவ்வளவு நுட்பமான விமர்சன கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அதை புன்னகையோடு தான் எதிர்கொள்வார். கோபப்படக்கூடிய தன்மை செங்கோட்டையனிடம் இருக்காது. அவர் அமைச்சரவையில் இருந்த பொழுதும் சரி, அதிமுக சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் சரி, எவ்வளவு விமர்சன கேள்வியாக இருந்தாலும் அதை நுட்பத்தோடு கையாளுவார், கோபப்பட மாட்டார். ஆனால் இன்று செங்கோட்டையனை பொறுத்தவரை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முற்பட்ட உடனேயே எழுந்து சென்று விட்டார். சற்று கோபமாகவே சென்று விட்டார். எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கான நிலையில் தற்போது செங்கோட்டையன் இல்லை. அவரை பொறுத்தவரை தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தான் சொல்லி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 20-22 நிமிடங்கள் நீண்டு கொண்டிருந்த அந்த செய்தியாளர் சந்திப்பிலே முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். தன்னை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி உண்டு என்பதாக அவருடைய கேள்விகள் இருந்தன. ஏனென்றால் 53 ஆண்டு காலம் நான் கட்சியில் இருந்து விட்டேன், அப்படி இருக்கும் பொழுது என்னை உடனே நீக்கிவிட முடியுமா? என்னிடம் விளக்கம் கேட்டு ஏன் ஒரு நோட்டீஸ் கூட வழங்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி ஒரு சீனியர் தானே, அவர் இதையெல்லாம் கையாண்டிருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருந்த செங்கோட்டையன் மற்றொரு இடத்திலே எடப்பாடி பழனிசாமி என்னை விட சீனியர் கிடையாது என்று சொல்லியிருந்தார். எனவே பல்வேறு குழப்பங்கள் இருந்தன அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலே. ஒரு இடத்திலே எடப்பாடி பழனிசாமியை சீனியர் என்று குறிப்பிட்டார். மற்றொரு இடத்திலே என்னை விட எடப்பாடி பழனிசாமி சீனியரா, என்னை எப்படி அவர் நீக்க முடியும் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தார். இவ்வாறு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அந்த 20 நிமிடங்களில் பல்வேறு குழப்பங்கள் இருந்த நிலையில் தான் அதற்கு அவர் சொல்ல போகின்ற பதில் என்ன என்பதை எதிர்பார்த்து கேள்விகளை தயார் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் செங்கோட்டையன் பதிலளிக்க விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களுடைய முதல் கேள்வியை அவர் எதிர்கொள்ளவில்லை. முதல் கேள்வியை கூட எதிர்கொள்ளாமல் புறப்பட்டு விட்டார். வழக்கமாக கடந்த முறையெல்லாம் கூட இது போன்று ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்த பொழுது ஒரு சில கேள்விகளுக்காவது அவர் முகம் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த முறை அனைத்து கேள்விகளையும் புறந்தள்ளிவிட்டு செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அதே நேரம் தான் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். வழக்கறிஞர்களுடன் ஆலோசிக்க போவதாக செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தை செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். அதற்கு காரணமாக அவர் சொல்வது 53 ஆண்டு காலம் நான் கட்சியில் இருந்தவன், அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், அதே போன்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே நான் பல்வேறு முக்கிய பதவிகளில் இருந்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டு தன்னை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற அளவில் தான் அங்கீகரித்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். அதே நேரம் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டு அனுப்பக்கூடிய அனைத்து கடிதங்களிலும் பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு தான் கடிதங்களை அனுப்பி வருகின்றது. ஆனாலும் கூட செங்கோட்டையன் அதிலிருந்து முரண்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுகளில் அவர் இடைக்கால பொதுச் செயலாளராக இருப்பதாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை என்ற கருத்தையும் செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.